அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்மளுடைய சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்லிப்பில் ஒரு சில தவறுகள் இருக்கும். நம்மளுடைய நேம் கூட தப்பாக இருக்கும், அது டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்கும், அது ஜாயினிங் டேட் ஏதாவது தப்பாக இருக்கும். இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது அனைத்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பில் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கு இது எப்படி சேஞ்ச் பண்ணணுங்கிறத இந்த ப்ராசஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது நம்மளுடைய சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்லிப்பில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைனலாக ரிட்டர்மெண்ட் ஆகும்போது வாங்கக்கூடிய இந்த சிபிஎஸ் செட்டில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர் புக், இஎஸ்ஆர் மற்றும் இந்த சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்லிப்பில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் சேமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜாயினிங் டேட். ஸோ இது சரியாக இருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போது குரோம் ஏதாவது ஒரு ப்ரௌசரில் சிபிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் உங்களுக்கு இந்த வெப்சைட்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 2 வெப்சைட் முக்கியமான வெப்சைட். இதில் ஸ்கீம்னு கொடுக்கப்பட்டிருக்க இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நம்ம சரி பண்ண போகிறோம். மேலே இருக்கக்கூடிய வெல்கம் டு என்ற வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் அது இண்டிவிஜுவல் லாகின் பண்ணக்கூடிய வெப்சைட். ஸோ இந்த ஸ்கீம் வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் ஐடியில் போய்ட்டு இதை நம்மளால் சரி பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம இப்போது இந்த ஸ்கீம் வெப்சைட்குள்ளே வந்திருக்கோம். இதில் உங்களுடைய ஆஃபீஸ் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் தான் நம்ம மிஸ்ஸிங் கிரெடிட்லாம் ஆஃபீஸில் சரி பண்ணுவோம். அதே வெப்சைட் தான். லாகின் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஷோ ஆகும். இந்த ஆப்ஷனில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு, S1 ஃபார்ம், இது போல் நிறைய ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் இண்டெக்ஸ் அப்டேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அப்டேஷன் இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அதை கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் நம்பரை செலக்ட் பண்ண சொல்லும். இப்போ உங்கள் ஆஃபீஸில் யாருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய சிபிஎஸ் நம்பரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்டேஷன் ரிக்வெஸ்ட் பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நேம் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கும், சர்வீஸ் இருக்கும், அடுத்தது பேசிக் பே இருக்கும், நெக்ஸ்ட்டு சஃபிக்ஸ் இருக்கும். சஃபிக்ஸ்னால் நமக்கு தெரியும். நம்மளுடைய சிபிஎஸ் நம்பர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எஜுகேஷனில் ஒர்க் பண்ணோம்னா இடிஎன்னு இருக்கும், போலீஸ்னால் பார் போட்டு பிஓஎல்னு இருக்கும். அது போல் சஃபிக்ஸ் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய சஃபிக்ஸ் தப்பாக இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிசிக்னேஷன், அடுத்து ஜெண்டர் அண்டு நாமினி, இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்லிப்பில் இருக்கக்கூடிய அனைத்து டீட்டெயிலுமே நம்மளால் சரி பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எது தப்பாக இருக்கோ அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இப்போ நான் நேம் தப்பாக இருக்கிறதுனால நேமை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ண பிறகு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எம்ப்ளாயோட நேம் எனக்கு ஷோ ஆகும். ஏன்னா நேம் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நேம் மட்டும் இப்போ எனக்கு ஷோ ஆகும். இப்போ இங்கே ஃபஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய நேமு, மிடில் நேம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இவங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்கக்கூடிய இந்த பிளேஸில் இன்ஃபென்ட்டான இருக்கணும். ஆனால் ஜே கொடுக்கப்பட்டிருக்கு ஐக்கு பதிலாக. இதை தான் நான் இப்போ சரி பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த பிளேஸில் நம்ம இது டெலீட் பண்ணிவிட்டு சரியாக டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த பிளேஸை தான் கவனிக்கணும். இங்கே ப்ரூஃப் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற ப்ரூஃப் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போது நான் நேம் சேஞ்ச் பண்ணுறதுனால இவங்களுக்கு 10th சர்டிஃபிகேட் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அதே போல் தான் நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற ப்ரூஃப் அப்லோட் பண்ணுங்கள். சரியான ப்ரூஃபாக அப்லோட் பண்ணுங்கள். எஸ்ஆர் புக்கில் சரியாக இருந்துச்சுன்னா அந்த பேஜை கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ரூஃபு கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய சப்மிட் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பிடிஎஃபாக மாற்றி அப்லோட் பண்ணிக்கோங்க. அதான் நமக்கு நல்லது. பிடிஎஃபாக மாற்றி அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்றீங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இன்னொரு வேலை இருக்குது. இதே போல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு மெசேஜ் வரணும். அது மட்டும் கவனிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய அதே இண்டெக்ஸ் அப்டேஷன் பேஜுக்கே வாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எப்போதும் போல் 3 ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் ஃபார்வர்டு டு ஜிடிசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்ன சேஞ்ச் பண்ணமோ அது நமக்கு இந்த பிளேஸில் ஷோ ஆகும். இப்போ அதை நீங்கள் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அத்தரைஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் ஃபார்வர்ட் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளுடைய ஒர்க் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். இது சேஞ்ச் ஆகிட்டான்னு பார்க்குறதுக்கு நம்ம மேக்ஸிமம் 1 வீக்காவது நம்ம வெயிட் பண்ணணும். ஆனால் இது எனக்கு 2 டேஸ்லேயே சேஞ்ச் ஆகிட்டு. சேஞ்ச் ஆகிட்டா அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறதுனா, அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது சரிவர ஒர்க் ஆகலை. நம்ம எப்போதும் போல் இந்த இண்டெக்ஸ் அப்டேஷன்லேயே இண்டெக்ஸ் அப்டேஷனை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் அப்டேஷன் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி
முன்னாடி சேஞ்ச் பண்ணோம் இல்லையா நேமை, அந்த வேலை எம்ப்ளாயி நேமை செலக்ட் பண்ணிவிட்டு நேம்ன்ற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும் இல்லையா, அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரியாயிட்டா இல்லையான்னு. ஓகே, இங்கே இப்போ வந்து சேஞ்ச் ஆகிட்டு ஜேக்குவலா ஐஏ அப்படின்னு சரியாக வந்து இப்போ இங்கே சேஞ்ச் ஆகிட்டு அக்கௌண்ட் ஸ்லிப்பில் சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 வெப்சைட் சொன்னேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டாக வெல்கம் அப்படின்னு ஒரு வெப்சைட் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் தான் வந்து இண்டிவிஜுவல் வந்து லாகின் பண்ணணும். ஸோ அந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து அந்த எம்ப்ளாயோட சிபிஎஸ் நம்பர் வந்து கேட்கும். வெறும் நம்பரை மட்டும் டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த் இந்த பிளேஸில் உங்களுக்கு ஃபார்மெட் கொடுத்துருக்கோம். அதே ஃபார்மெட்டில் டேட் ஆஃப் பர்த்தை வந்து டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் அக்கௌண்ட் ஸ்லிப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஆர் அலாட்மெண்ட் லெட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போது அலாட்மெண்ட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். இந்த பிளேஸ்லேயும் வந்து இங்கேயும் வந்து சரியாகிட்டு. ஸோ அப்போது அக்கௌண்ட் ஸ்லிப்லேயும் வந்து நேம் வந்து சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ இந்த அக்கௌண்ட் ஸ்லிப்பில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா நீங்கள் சரி பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்து. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ணுங்கள். தவறு இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் இது வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் மேலே கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.